ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு வரம் தர்றதுக்காகவே உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு என் நெற்றியை தொட்ட உனக்காகவே இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்து எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். உன் எண்ணமும் நீ பேசும் வார்த்தைகளும் நீ செய்யும் செயல்களும் சரியான பாதையில் இருக்கு. நீ எல்லாத்தையும் சரியா செய்கிறன்னு எனக்கு தோன்றியதால் தான் இப்போது உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை வழி நடத்தி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் என் செல்வமே. இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்வில் உனக்கு எதிராக வரவிருந்த அத்தனை ஆபத்துகளும் பிரச்சனைகளும் உனக்கு நன்மையாக மாறி நல்ல விஷயமாக நடக்கப் போகுது. உன் உள்ளத்தின் உணர்வாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில எப்போதும் உனக்கு துணையாக இருந்து வெற்றி கிடைக்கும்படியும் செய்ய போறேன். குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்ற உன்னுடைய எண்ணம் தான் உன் உள்ளத்தின் புனிதம். சில நேரம் உன் மனசுக்கு பிடிச்ச நினைவுகள் உன்னை தேடி வருவது நல்லது. சில நேரங்களில் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் உன் ஞாபகத்துக்கு வரும்போது அந்த நினைவுகளிலேயே சிக்கி கொள்ளாதே என் செல்வமே. கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து யோசிச்சு உன் வாழ்க்கைக்கு எது சுமை உனக்கு எது சுகம்னு யோசிச்சு சுமைகளை இறக்கி வச்சுட்டு சுகமான நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்தை எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன் சக்தி என்ன, உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்னங்கிறத நீ தெளிவாக யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ. ஒரு மனிதன் முதல்ல தன்னை புரிஞ்சுக்கிட்டாதான் தன் குடும்பத்தையும் வாழ்க்கையும் சரியாக காப்பாற்ற முடியும். அதனால் உனக்காக நேரம் ஒதுக்காமல் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம். முதல்ல கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வெடுத்து நீ யார், என்ன, உன் பலம் என்ன, பலவீனம் என்ன, உன்னால் எது முடியும் எது முடியாதுன்ற அனைத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. அப்படி நீ புரிஞ்சுக்கும் போது அந்த மன அமைதியின் மூலமாக உனக்கான நல்வழியையும் வலிமையையும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கூட இந்த அப்பன் முருகன் உன் கண்களில் காட்டுவேன். இனி உன் வாழ்க்கையில் வரப்போகிற காலம் அனைத்தும் உனக்கான நல்ல காலமாகவே இருக்க போகுது. உனக்கு இருக்கும் தடைகளையும் உன்னை நோக்கி வந்த இக்கட்டான சூழ்நிலைகளையும் அகற்றி உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ எந்த விதத்திலும் மனம் தளராம நேர்மையாகவும் துணிவாகவும் வாழ தயாராகு. அனைத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க போராடிக்கிட்டு இருக்க உனக்காகவே எல்லா சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உன்னுடைய முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் துன்பத்தின் நிழல் விலகி அமைதியும் வளமும் நிறைந்த மிக சிறப்பான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் செல்வமே. இதுவரைக்கும் உனக்கு கற்றுக்கிட்ட பாடங்களை எல்லாம் அனுபவமாக வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய வாழ்க்கையை வெற்றி கொண்டு வாழ தயாராகு. உனக்காக நான் போட்ட திட்டப்படி தான் நீ வாழ்க்கையை வாழப்போகிறாய். அதனால் எந்த விதத்திலும் எதுக்கும் நீ பயப்படாமல் முன்னேறு. நீ போகும் பாதையில் வரும் தடைகள் எதுவுமே உன் மனதை தளர விடக்கூடாது. எல்லா தடைகளும் உன்னை உயர்த்துவதற்காக உன் நன்மைக்காக தான் வருதுன்றதை நீ பொறுமையாக புரிஞ்சுக்கோ. நீ காட்டும் பொறுமையும் நீ சுமக்கும் நம்பிக்கையும் எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ற நல்ல பலனை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அழகானதாக ஆக்கி தரப்போகிறேன். இந்த முருகனின் வேல் உன்னை சூழ்ந்திருக்கும் போது உன் முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே. உன் கால்கள் தடுமாறினாலும் உன் விதி ஒருபோதும் தப்பி போகாது. உன் தலைவிதிப்படி இப்போ நான் உனக்கான வரத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. நீ எப்போதும் நிம்மதியோடும் தைரியத்தோடும் வாழ்க்கையை வெற்றி கொண்டு வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். தன்னம்பிக்கையோடு இருக்கும் உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். நேற்று நீ யாருன்றதை நினச்சது யோசிச்சது எல்லாமே போதும். இன்னைக்கு நீ எங்கே இருக்கன்றதை யோசிச்சு பாரு. நேற்றைய விட இன்னைக்கு உன் வாழ்க்கை கொஞ்சமாவது மாறி இருக்கா, கொஞ்சமாவது நீ மாறி இருக்கியா, உன் உழைப்பு மாறி இருக்கா, முயற்சி மாறி இருக்கான்னு யோசி. ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக வாழ்க்கை மாறுவதற்கு பேர்தான் உண்மையான வெற்றி. அடுத்தவங்க வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிச்சு நிற்கிறாங்கன்றதுக்காக நீ ஒன்றும் சிறியவனா தாழ்ந்து போயிட மாட்டாய் என் செல்வமே. அவங்க உழைச்சாங்க, அவங்க சம்பாதிச்சாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. உன் வாழ்க்கையில் நீயும் முயற்சி செய்யும் போது உழைக்கும் போது உன்னுடைய திறமைகளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உன்னாலையும் ஜெயிக்க முடியும். உன் முன்னேற்றம் தான் உன்னை பெரிய ஆளாக ஆக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ உன்னையே மிஞ்ச முயற்சி செய்யணுமே தவிர அடுத்தவங்க கூட ஒருபோதும் போட்டி போடாதே. மற்ற எல்லா ஒப்பீடுகளையும் விட
நான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உன்னை மிகப்பெரிய ஆளாக மாற்றி காட்டுவேன். உனக்கு இருக்கிற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் அகற்றி உனக்கான நல்ல சிந்தனைகளை கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் கூட நான் தீர்த்து வைக்கிறேன் என் செல்வமே. ரொம்ப நாளாக உன் மனசை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்க எல்லா சிக்கல்களுக்கும் நீ விடை காண முயற்சி செஞ்சாலும் முடியாலையே, எதுவுமே தீரலையே, எதுவுமே சரியாகலேன்னு நீ மனசு வாடி நொந்து நூலாகி நிற்கிறாய் அல்லவா? என்னை நம்பு. உனக்கு இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் இருந்த தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க போகிறேன். எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், எல்லா கஷ்டங்களும் தீந்துரும்ன்ற உன்னுடைய நம்பிக்கை தான் நீ போடும் முதல் விதையாக இருக்கும். முதல்ல நம்பிக்கையை விதையாக போட்டு வச்சினாலே உனக்கான நல்லது அனைத்தையும் கனிகளாக நான் உன் கைகளில் ஒப்படைச்சிடுவேன் என் செல்வமே. தீராத கர்ம வினைகள் கூட உன் தீர்க்கமான பக்தியின் முன்பாக தீர்ந்து போகும். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன். உன் உயிரை காக்கும் கனகவேலாக நான் இருப்பேன். காக்க காக்க கனகவேல் காக்க நீ சொல்வதெல்லாம் உன்னை காப்பாற்றும் இந்த முருகனை நோக்கிதானே. இதோ உன்னை சுற்றி இருக்கும் தீயவைகளையும் தீய மனிதர்களையும் உன் எண்ணங்களில் வரக்கூடிய தீமையையும் அழிப்பதற்கு நொடிப்பொழுதில் என் அருளை உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து என்னுடைய அருள் பார்வையால உன் பாவங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக்கி பில்லி சூனியமும் பெரும் வகையும் உன் அருகிலேயே கூட நெருங்காத அளவுக்கு இந்த வேலியின் துணை கொண்டு உன்னை காப்பாற்றி நிற்பேனேன் செல்லமே. எப்போ உன் மனசில் பயமோ பதட்டமோ எது வந்தாலும் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கோ. அடுத்த நொடியே நான் உனக்காக வந்து நின்று வெற்றி வேலை கொண்ட இந்த முருகன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். உன் இதய துடிப்பில் கலந்திருக்கும் தெய்வமாகிய இந்த முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு தானே ஒவ்வொரு நாளும் விடியலை சந்திக்கிறாய். இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் எதிர்பார்க்கறது போலவே எல்லாமே கிடைக்கும்னு ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டு தான் எந்திரிக்கிற. ஆனால் உன் கஷ்டங்கள் தீர மாட்டேங்குதுன்னு தானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது உனக்கு வரம் தருவதற்காக உன் வீடு தேடி வந்த முருகன் நானே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சிட்றேன். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் கஷ்டப்பட போகிறேனோ, இன்னும் என்னென்ன கர்ம வினைகள் என்ன பாடா படுத்து போதோன்னு நீ மனம் நொந்து சோர்ந்து போனாயல்லவா? இதோ தீமை விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். உன் நல்ல மனசுக்கும் நீ செய்கிற நல்ல செயல்களுக்கும் சேர்த்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். நீ செஞ்ச நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நீ தான தர்மம் செய்ததும் உன்னுடைய புண்ணியமும் ஒருபோதும் பலனில்லாமல் போகாது. இதோ சரியான நேரத்தில் சரியான பாதையில் சரியான இடத்துக்கே உன்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். தைரியமாக இருந்தீனா உன் வாழ்க்கை பயணம் இனி வெற்றி பயணமாக மாறும். என் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய உனக்கு இன்றைய நாளின் துவக்கம் மிகவும் சிறப்பாக இருக்க போகுது. உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை மூலமாகவே இந்த நாளை உனக்கு அழகாக வெற்றி நாளாக நான் வழி நடத்த போகிறேன். இப்போது உன்னை முழுமையாக ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முடியும் போது கண்டிப்பாக நீ மன மகிழ்ச்சியோட, முருகா இந்த நாளை எனக்கு சிறப்பாக ஆக்கி கொடுத்துட்ட, இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னு இன்று இரவு எனக்கு நன்றி கூறுவாய். உனக்கு ஆறுதல் சொல்லி தேற்றி உன்னோடு தோழமையாக இருந்து உனக்கு தந்தையாக இருந்து வழிகாட்டி நண்பனாக இருந்து அனைத்தையும் சுட்டி காட்டி உனக்கு காவலனாகவும் நான் எப்போதும் உன் கூடவே தானே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு உன் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சின்னா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இதோ உன் பக்கத்திலேயே தான் உன் அப்பன் முருகன் இருக்கேன். நீ வேண்டி கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்தையும் சிறப்பாக சரியாக நேர்மையாக செஞ்சு காட்டக்கூடிய வலிமையை நான் உனக்கு வரமாக கொடுக்குறேன். இதன் மூலமாக இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ எப்போதும் நல்லதை மட்டுமே பேசு, நல்ல வார்த்தைகளை கேளு. யாருக்காவது ஒருவருக்கு உன்னால் முடிஞ்ச நல்லதை தினமும் செஞ்சுக்கிட்டே இரு. உன் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் உடலில் இருக்கும் நோய் நொடி கோளாறு குறை குற்றம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் மனசையும் உடலையும் எப்போதும் சுறுசுறுப்பாக நான் வச்சுக்கும்படி பார்த்துக்கிறேன். உன் வேலையில் மட்டும் நீ கவனம் செலுத்தும் போது, உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக பொறுப்போடு செய்யும்போது மற்ற எல்லாத்தையும் உனக்காக உன் சார்பில் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் வீட்டில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும்
எல்லாமே சரியாயிரும், நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு பாதுகாப்பாக இருந்து தேவையற்ற விஷயங்களை அகற்றி நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக இருக்க போகுது. உன் வேலையில் வெற்றியும் வியாபாரத்தில் லாபமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிறைவும் உண்டாகும்படி இந்த முருகன் சகல செல்வங்களோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் நீ சந்தோஷமாக வாழணுங்கிற வரத்தை இப்போதே என் நெற்றியை தொட்ட உனக்காக உன் கரங்களில் ஒப்படைச்சிடுறேன். ஓம் முருகா சரணம்.